வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு 2 நாணயம் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுமே வந்து ரேர் நாணயம். அந்த நாணயங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த நாணயங்கள் வந்து உங்க கைக்கு வந்து அது சர்க்குலேஷன் நாணயம் கிடையாது. பழைய 20 பைசா நாணயமும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 25 பைசா நாணயம். இதெல்லாம் வந்து எங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நம்ம எங்க சோர்ஸ் பண்ணலாம்? அப்படின்ற ஐடியா வந்து சொல்றேன். எங்க விற்கலாம்ன்றதும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தகவல் வந்து தெளிவா சொல்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம நாணயம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தகவல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எந்த நாணயம் விலை அதிகமா போகும், அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், எங்க சேல் பண்ணலாம் அப்படின்ற தகவல் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நீங்க பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சரிங்களா. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 780 சப்ஸ்கிரைபர் மேல வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த 1K சப்ஸ்கிரைபர்ன்றது நமக்கு வரணும். நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்ப என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 20 பைசா வந்து பழைய அந்த அலுமினிய நாணயம் வரும் தெரியுமா? அலுமினிய நாணயத்தை வர 20 பைசா நமக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப இந்த நாணயங்கள் வந்து அறவே வந்து சர்க்குலேஷன் கிடையாது. இது சாதாரணமா வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காமன் காயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மி தான். 5 ரூபா 10 ரூபாயே கிடைக்கும். ஹோல்சேல்னு போனீங்கன்னா 2 ரூபா 3 ரூபாக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இதுல வந்து ஒரு ரேர் காயின் வந்து இயர் மின்ட் என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. 1982ல இருந்து 97 முடிய இந்த நாணயம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு நண்பர்கள் சரிங்களா. வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அலுமினியம்ன்றதுனால 2.20 கிராம்ஸ் தான் சரிங்களா. மெட்டல் வந்து அலுமினியம். இது வந்து ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சரிங்களா. ஷேப் வந்து இந்த ஒரு சில காயின் சர்க்கிள்ல வருது இல்ல, இது வந்து 6 இது வரும் சரிங்களா, ஹெக்ஸாகனல். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல எது நார்மல் மற்ற காயின்ஸ்லாம் 10 10 10 30 150 இந்த மாதிரி தான் போகும். இந்த வருஷம் மட்டும், அதாவது 1997வது வருஷத்துல ஹைதராபாத் மின்ட் பக்கத்துல போட்டு பாருங்க தெரியுதா, ஸ்டார் மின்ட். ஸோ 1997ல ஹைதராபாத் மின்ட்டோட விலை வந்து 1500 ரூபாய். போட்டோ சைட்ல கொடுக்குறேன் பாருங்க, நாணயத்தை தெளிவா பாருங்க. 1500 ரூபாய். 1997 ஹைதராபாத் மின்ட் இருக்கணும் சரிங்களா. ஹைதராபாத் மின்ட் வந்து விலை 1500 ரூபாய். ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நமக்கு சர்க்குலேஷன்ல கிடைக்காது. இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியர்பை பக்கத்துல இந்த ஸ்கிராப் கடை இருக்கு பார்த்தீங்களா, அதுல சொல்லி வச்சோம் அப்படின்னா அங்க ஒரு சில பேர் கொண்டு வந்து இந்த நாணயங்களை வந்து போடுவாங்க. ஏன்னா இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போடுவாங்க. அங்க இது பண்றப்ப நமக்கு மேபி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரேர் இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்கேர் 96 ஹைதராபாத்னா ஸ்கேர் 250, 94 வந்து 150, 92 150 இந்த மாதிரி நாணயங்கள் கிடைச்சா கூட நமக்கு வந்து அது நல்ல வாய்ப்பு தான். அடுத்த ஒரு நாணயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் சர்க்குலேஷன்ல இல்லாத நாணயம் 25 பைசா அந்த காண்டாமிருகம் படம் போட்டது. ஸோ இதுல ஒரு ரேர் நாணயம் இருக்கு நண்பர்களே, அதுவும் நான் தகவல் சொல்றேன். இதுவும் சேம் உங்களுக்கு அந்த பழைய ஸ்டாக்லயே பாத்தீங்கன்னா வெயிட்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னா வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா போட்டு வச்சிருப்பாங்க. கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா வழி செல்லாத ஓரத்துல இதுக்கு ஒரு பை வச்சு தனியா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல நம்ம போகும்போது மேபி நமக்கு அந்த ரேர் காயின் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல லாபம் தான் நமக்கு. அதை வாங்க இயர் பார்த்துடலாம். 1988ல இருந்து 2002 வரை வந்து அச்சடிச்சிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம் தான். 2.83 கிராம்ஸ் 19 mm சர்க்குலர். ஸோ இதுல வந்து எந்த நாணயம் ரேர் நாணயம், மற்ற நாணயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய் 20 ரூபா இந்த மாதிரி விலைகள் போகும். எந்த நாணயம் ரேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க. இதுவும் நான் போட்டோ கொடுக்குறேன் பாருங்க. 1993வது வருஷத்துல ஹைதராபாத் மின்ட், அதாவது ஸ்டார் மின்ட் இருக்கணும். 25 பைசால 1993 ஹைதராபாத் மின்ட் இருந்தா விலை வந்து உங்களுக்கு 6000 ரூபாய் முடிய போகும் நண்பர்களே சரிங்களா. இது வந்து புக்கு விலை. மார்க்கெட் விலை வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் சரிங்களா. 1993 ஹைதராபாத் மின்ட் இருந்தா 6000 ரூபாய். 25 பைசா, பழைய 25 பைசா சரிங்களா. சின்னதா வரும் பார்த்தீங்களா, காண்டாமிருகம் படம் போட்டிருக்கும், பார்த்திருப்பீங்க நீங்க. காண்டாமிருகம் படம் போட்ட 25 பைசாவோட விலை நிலவரம் இதுதான் சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 2 நாணயம் தான். 2 நாணயம் வந்து உங்களுக்கு போட்டோ கொடுத்துருப்பேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தேட ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கூட இயரு மின்ட் என்ன வேலை போகுது. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டுருக்காங்க பாருங்க, ஸ்கேர் வெரைட்டி 100 100 100 20. ஸோ இந்த மாதிரி நாணயங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா.
அப்படி தேடி பாருங்க. நமக்கு ரேர் நாணயம் மட்டுமே தான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஸ்கேர் நாணயம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்கேர் நாணயம் இப்போ 100 போடுங்கன்னா 10 நாணயம் கிடைச்சா என்னாச்சு, அது ஒரு 1000 ரூபாய் ஆச்சுல. ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த 2 காயின் மட்டும் தான் நம்மளோட வீடியோ. அடுத்து நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த 50 பைசா வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ விலை என்ன விலை போட்டுருக்குறீங்களா? எவ்வளவு போட்டிருக்கு விலை? அவ்வளோ ஸ்கேரான ஒரு நாணயம். ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நண்பர்களே. போட்டோ கொடுக்குறேன். அதே மாதிரி நாணயம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்றது கிடையாது நண்பர்களே. இந்த சேனலை பொறுத்தவரை சேல்ஸ் வந்து நாணயமோ எதுவுமே கிடையாது. புக்கு எதுவுமே நம்ம சேல்ஸ் பண்றது கிடையாது. தகவல் மட்டும்தான், முழுக்க முழுக்க தகவல் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். சேல்ஸ் பண்றது நாணயங்களை நீங்க பண்ணணும்னா நமக்கு எக்ஸிபிஷன் நடக்கும். எக்ஸிபிஷன்ல போய் நீங்க தாராளமா ரேர் காயின் வச்சிருந்தீங்கன்னா மட்டும் போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீலர்ஸ்ட பண்ணிக்கலாம். டீலர் நம்பர் வந்து இப்போதைக்கு நம்ம போட முடியாது. கொஞ்ச நாள் ஆகணும் நண்பர்களே. கொஞ்சம் நம்ம சேனல் வந்து நமக்கு வந்து உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த எங்க காயின் சேல் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.